பிரைஸ்லால். அன்பின் பரலோக தகப்பனை நன்றியோடு கூட நம்ம சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவ வார்த்தையை ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக யூடியூப் வாயிலாக நீர் கொடுத்தது நல்ல வேலைக்காக நன்றியோடு நம்ம சோத்தரிக்கிறேன். இதை கேட்குற யாவரும் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர்ந்து விருத்தி அடையவும் அநேகரை விசுவாசத்துக்குள் வழிநடத்தத்தக்கதாக நம்முடைய தேவ வார்த்தையானது அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களை வழிநடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யும் வழிநடத்தும் இயேசுமுல ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சிலருக்கு நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். எதை குறித்து நாம் பேசப்போகிறோம், எதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் என்பதை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். இருந்தாலும் அதை ஒரு ஓரலாகவே பார்த்து ஒரு முன்னுரையும் பார்த்து அதற்கு பின்பதாக உள்ளே கடந்து சென்று இன்றைக்கு ஆவியானவர் என்ன உங்களோடு கூட பேசப் போகிறார் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறீங்க. புத்திமதியும் கூட வச்சுக்கோங்களேன். எதை குறித்து என்றால், இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான ஒரு பட்டணத்தை குறித்தும் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் 2 ஊழியக்காரரை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். 2 ஊழியக்காரரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். 2 பேரும் தேவனுக்கு பிரியமானவர்கள் தான். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அப்போஸ்தலர் என்ற பெயரும் ஏற்கப்பட்டவர்கள் தான் இந்த 2 நபர்களும். அவர்களை குறித்து அந்த ஒருவருக்குள்ள ஒரு உரையாடல் என்று சொல்வதை காட்டிலும் இந்த இருவருக்குள்ளே அங்கே என்ன உண்டாகுதுன்னா வாக்குவாதம் உண்டாகிறது, பிரச்சனைகள் உண்டாகிறது, எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டாகுது. அப்போ இப்படியெல்லாம் பேசலாமா? இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாமெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரர் பேசக்கூடாதே, அதனால் நமக்கு சாபமாயிருமே, சபிக்கப்பட்டு போயிடுமே, இப்படியே என்று சொல்லி நாமளே நினைத்து கொண்டு பயந்து எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதலாக இருந்து விடுகிறோம். அது சரிதானா என்பதையும் இதன் வாயிலாகவே நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். கொஞ்சம் அதை தியானிக்கும் பொழுது அதுக்கு முன்பதாக ஒரு தலைப்பை போட்டு நம்ம உள்ளே போக தான் நல்லது. ஏனென்றால், உனக்குள் யார் பிழைத்திருக்கிறார், முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே யார் பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரா, இல்லை சத்துரு நமக்குள்ளே பிழைத்து கொண்டிருக்கிறானா? யாருக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஹூ லிவித் இன் யூ, உனக்குள்ளே யார் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா அநேக வேலைகளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல, ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் யாருக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அல்ல என்றால் என்ன, இயேசு கிறிஸ்து நமக்குள் பிழைக்காதபடிக்கு அல்லது அவருக்குள் நாம் வாழாதபடிக்கு நம் சுய இஷ்டமாகவே நம்மையும் அறியாமல் சத்துருவுக்கு அநேக வேலைகளில் இடம் கொடுத்து விடுகிறோம் என்பதைத்தான் இதன் வாயிலாகவே நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். சரி, அதை பார்க்கும் பொழுது இங்கே அந்தியோகியா என்கிற ஒரு பட்டணத்தை குறித்து பார்க்க போகிறோம். அந்தியோகியா எதில் பார்க்குறோம்? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து 21ஆம் வசனத்தினுடைய சுருக்கம் தான் இன்றைக்கி பாருங்கள். அந்தியோக பட்டணத்தில் என்ன நடந்தது? அந்தியோகிய பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை தரிசனத்தில் கண்டு அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த மனுஷன்தான் இந்த யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ முதலாவது அங்கு தன்னோடு கூட யாரெல்லாம் ஊழியத்துக்கு அழைத்து சென்றிருந்த ஒரு நபர் என்று பார்க்கும் பொழுது பர்னபாவையும் மார்க்கவையும் தன்னோடு கூட ஊழியத்துக்கு அழைத்து சென்று ஊழியம் செய்த ஒரு மனுஷன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று. அடுத்ததாக யாரை கூட்டு சென்றிருக்கிறார் என்றால், சீலா தன்னோடு கூட ஊழியத்துக்கு அழைத்து சென்ற நபர். இன்னும் வேறு யாரை அழைத்து சென்றார் என்றால், ஏற்கனவே அந்த பகுதியில் அந்தியோகியா பட்டணத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்ததான தீமோத்தேயு என்ற 2 நபர்களையும் தன்னோடு கூட அழைத்து சென்று அவர்கள் கொஞ்சம் குறைய விசுவாசம் இருந்தபடினால இன்னும் அவர்களை ஆதாயப்படுத்தி கொண்டு ஊழியத்தில் தன்னோடு கூட ஊழியம் செய்வதற்கும் எல்லா பகுதிக்கும் அழைத்து சென்ற நபர். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற நபர்களை காட்டியும் பர்னபாவும் தன்னோடு கூட ஊழியம் செய்கிறாப்புல, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட மார்க்குமும் ஊழியம் செய்த நபர். இப்போ தீமோத்தேயு அவனுடைய பேக்ரவுண்டை பார்க்கும் பொழுது அவனுடைய தாயார் வழியிலே, அவனுடைய தகப்பன் வழி என்ன செய்ய புறஜாதியாராக காணப்படுகிறது. தாயார் வழியோ யூத வழியிலே இருந்தவர்கள், கலப்படத்தில் திருமணம் செய்தவர்கள் ஒன்று. இன்னொன்று தீத்துவை குறித்து பார்க்கும் பொழுது தீத்துவு என்ன செய்தாங்க, புறஜாதி வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தான், புறஜாதியனாக இருந்தான். அவன் என்ன செய்ய விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் இந்த 2 பேரும். யார்? தீமோத்தேயும் தீத்துவும். தீமோத்தேயு கூட அதுக்கு பின்பதாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தீத்து விருத்த சேதனம் பண்ணப்படலை.
அப்படி ஊழியம் செய்து ஆனாலும் அவர்களையும் கூட்டிக் கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களில் தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன? எருசலேமிலிருந்து யார் இங்கே இந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்தா? பேதுரு என்கிற அப்போஸ்தலன் பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த பேதுரு ஏற்கனவே எருசலேம் பட்டணத்தில் ஒரு நாள் ஒரு பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர் 5000 பேர் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்படி பேதுருவை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை ஊழியத்தில் செய்திருக்கிறார். அப்படியெல்லாம் ஊழியம் செய்த பேதுரு இப்போ அந்தியோகிய பட்டணத்துக்கு வந்ததுக்கு பின்பதாக ஊழியம் செய்ததில் ஒரு வித்தியாசம், டிஃப்ரெண்ட்டு காணப்படுது. என்ன டிஃப்ரெண்ட்டு? அங்கே ஊழியம் செய்தது போல இங்கேயும் ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி நினைத்தது தவறு என்று தான் இங்கே சொல்ல வருகிறேன். என்ன தவறு? அங்கே ஊழியம் செய்வது எளிது. ஏனென்னா பேதுருவும் யூத குலத்தை சேர்ந்தவர். அங்கே இருக்கிற நபர்கள், எருசலேம் சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லோரும் யூத குலத்தை சேர்ந்தவர்கள். அவளிடத்தில் சொல்லிடலாம். ஆனால் இங்கே இந்த அந்தியோகிய பட்டணத்தில் முழுக்க முழுக்க யார் தான் இருக்கான்ற? புறஜாதி மனிதர்கள் தான் இருக்கிறார். அப்போ புறஜாதிய மனிதத்தில் நாம் பிரசங்கிக்கும் பொழுது டிஃப்ரெண்ட்டாக, வித்தியாசமாக பிரசங்கிக்கிறோம். அங்கே பிரசங்கித்தது போல பிரசங்கிக்க முடியாது. அங்கே இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லலாம், இங்கே அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் அந்த சந்ததியிலான கிடையாது. இப்போ நிறைய விஷயங்களை மாற்றணும். ஆனால் இந்த பேதுருவோ அங்கே என்ன பிரசங்கித்தாரோ அதையே இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? போஸ்ட் பண்ணுறாப்புல, கட்டாயப்படுத்துகிறாப்புல. எதை கட்டாயப்படுத்துகிறார் என்றால், நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில். ஏற்கனவே சொன்னது போல், ஏற்கனவே முன்பு வாசிக்கவும் சொன்னேன். 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் 12, 13 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 13 பாருங்கள். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அப்போ ஊழியத்தில் பேதுரு என்ன செய்தான்னு போட்டிருக்குது? மாயம் பண்ணினான். இதைத்தான் யார் எதிர்த்து நின்றா? அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை எதிர்த்து நின்றார். 2 பேர் யார் தான்? ஊழியக்காரர் தான். அப்போ எதற்காக எதிர்த்துன்றால கட்டாயப்படுத்த ஆரம்பித்தார்கள். எதில்? நீங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படணும், அப்போ தான் உங்களுக்கு பரலோகம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்றைக்கு மோசேயின் கட்டளை கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவர்கள் கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை நபர்களும் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டாரோ அன்றைக்கே நியாயப்பிரமாணம் முழுவதும் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொன்னதுக்கு பின்பதாக மறுபடியும் எதை குறித்து போதித்து கொண்டிருக்கிறார்? நியாயப்பிரமாணத்தை குறித்து போதித்து கொண்டிருந்தது. அது தவறு என்பதைத்தான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் யாரை எதிர்த்து நின்று பேசி கொண்டிருக்கிறார், யாரிடத்தில் போராடி பேசி கொண்டிருக்கிறார், யாரை கண்டித்து பேசித்து கொண்டிருக்கிறார் பார்த்தா இங்கே பேதுருவை கண்டித்து பேசுகிறதா காணப்படுகிறது. அதனால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, நீங்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை பெரிய ஊழியக்காரர், அவர் சொன்னால் சரியாக இருக்கும், அவர் தப்பாக பேச மாட்டார், ஏன்னா அவர் எத்தனை வருஷம் வேதத்தை கரைச்சி குடித்தார், இப்படியே சொல்லி 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 நாம் என்ன செய்கிறோம்? அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே வேத வாக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். அது தவறு. வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் படித்து தியானிக்கிறீர்களோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து இடைப்படுவார். அவர் உங்களோடு கூட பேசுவார். எது சரி எது தவறு என்பதை உங்களுடைய மனசாட்சியும் பேசும். என்ன, இந்த ஆள் சொல்கிற நபர் சரியதானா, இது தவறா என்பதை ஆவியானவங்களுக்குள்ளே உணர்த்துவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? சரின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளவும் கூடாது. தவறுதலாக பேசுகிறத கண்டித்து உணர்த்துவதும் தவறே கிடையாது. கண்டித்து பேசணும் என்பதைத்தான் இங்கே வேதம் நமக்கு சுற்றி காண்பிக்கிறது. அதைத்தான் இங்கே யார் செய்தார் என்றால், நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் பேதுருவை எதிர்த்தேன் அப்படின்னே போடுறேன். அப்போ எதிர்த்து பேசினாப்புலே இல்லையா? எதற்கு? நியாயமான கருத்தை எடுத்து போதிப்பதில் தவறே கிடையாது. ஒருவர் தவறாக பிரசங்கிக்கிறார் என்றால், தவறாக போதிக்கிறார் என்றால், தவறான வழியில் ஜனங்களை வழிநடத்துகிறார் என்றால் அதை கண்டித்து பேசலாம். அதை காட்டிலும் இன்னொரு காரியம் இங்கே செய்கிறாப்புல. இதே பேதுரு இவ்வளோ தூரம் வியாக்கியானம் பேசுகிற நபர், அப்படி பார்த்தால் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி அந்நியர்கள் வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது. ஆனால் இந்த பேதுரு என்ன செய்கிறாப்புல? இங்கே தங்கி இருந்து ஊழியம் செய்கின்ற நாட்களிலே இது முழுவதும் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்? அந்தியோகப்பட்டினம் முழுவதும் புறஜாதியார்னு சொன்னேன். அந்த பகுதியிலே பணக்கார வீட்டிலாம் அங்கே அமர்ந்திருந்து தங்கியிருக்கின்ற நாட்களில் சாப்பிட்ருக்கிறாப்புல. ஆனால் இப்போ எருசலேமிலிருந்து கூட ஒரு 5-6 நபர்கள் யூதர்கள் அங்கேருந்து வர்றாங்க. யார்? யோவான், யாக்கோப்பு, இன்னும் சில சீஷர்கள் வந்து அவர்கள் முன்பதாக இந்த பேதுரு தன்னை யோக்கியம் போல காண்பித்துக் கொள்கிறது தான் இங்கே ஒரு சிந்திக்கப்படக்கூடிய ஒரு செயலாய் காணப்படுகிறது. அவர்களெல்லாம் வருவதற்கு முன்பதாக, யூதர்கள் வருவதற்கு முன்பதாக
கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் யூதர்கள், பழைய யூதர்கள். அவர்கள் தன்னை பார்க்க வந்து தன்னோடு கூட ஊழியம் செய்வதற்கு வந்ததுக்கு பின்பதாக பேதுரு அப்படியே என்ன செய்றாங்க? ட்ரான்ஸ்ஃபார்ம் மாறுகிறதை பார்க்கிறோம். எதில் மறுரூபம் ஆகணும்? மறுரூபம் ஆகக்கூடிய இடத்துல ஆகாதபடிக்கு இந்த காரியத்தில் மறுரூபம் ஆகுவது போல தன்னை என்ன செய்றாங்க? அங்கே யோக்கியனை போல நடிக்கிறார். ஐயய்யோ! புறஜாதி வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிறதை பார்க்கிறோம். இதையும் சேர்த்து தான் அங்கே யார் கண்டிக்கிறா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டிக்கிறதை பார்க்கிறோம். அதனால நிறைய கருத்துக்கள் இருக்குது வேதத்தில். அதை நீங்கள் படிங்க. வேறு காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவன் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன செய்யுங்க? லைக் பண்ணாதவர்கள் லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.